Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 413 part 1. ஓபன் பண்ணா போன எபிசோட்ல நம்மால பொழந்து கட்ட சொல்லி அந்த போவா ஹேன்காக் அவளோட 2 சிஸ்டர்ஸையும் களத்துல இறக்கி விட்டால. அவளுக்கு ஆல்ரெடி எரும மாடு சைஸ்ல இருந்தாளுங்க, இதுல வேற பாம்பா மாறிட்டாளுகளா. அந்த ஸ்டேடியத்தோட பாதியவே மறைச்சிட்டாளுங்க, அந்த அளவுக்கு பெரிய சைஸ். சுத்தி இருக்க மக்கள்லாம் அவனை விடாதீங்க, கொல்லுஹேன்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. நம்மால போட்டு தள்ளுறதுலாம் அம்புட்டு ஆர்வம். என்ன பாவம் பண்ணாலும் அதுவும் ஒரு விஷயம் தான். ஆனா அவங்க 2 பேத்தோட சண்டையை பாக்குறதுலயும் ரொம்ப ஆர்வம். ஏன்னா அதுல ஒருத்தி ஸ்னேக் பிட் டான்ஸ் எல்லாம் ஆடுவாளாமா. இத தாய் கிழவி அங்க ஓரமா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த இருக்குதே மேரிகோல்டு, இது ஸ்னேக் ஃப்ரூட்டை சாப்பிட்டு இருக்குது. மாடல் வந்து கிங் கோப்ரா. இந்த பச்சை கலர் சாண்டர் சோனியா, இதுதான் மிடில் சிஸ்டர். இதுக்கு முன்னாடி பார்த்தது யங்கஸ்ட் சிஸ்டர். இவளும் ஸ்னேக் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்கா. மாடல் வந்து அனகோண்டா. எத்தனை வெரைட்டி. மொத்தத்துல 2 பேருமே டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி சேர்ந்து களத்துல இறங்கி பார்க்கும்போது சுத்தி இருக்க மக்களுக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷம். அவங்கள ஒன்னொன்னு சொல்லி பாராட்டி தள்ளிட்டு இருப்பாங்க. கிக்கியோ தான் அவளோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்து ரொம்பவும் ஃபீல் பண்ணுவா. அதே நேரம் இங்க லூஃபிக்கு எல்லாம் என்ன பேசுறாங்கன்னு ஒன்னும் புரியல. ஏன்னா சுத்தி எல்லாரும் கத்திட்டு இருக்கிறதுனால கையமையான்னு சத்தம் மட்டும் தான் கேக்குது, மத்தபடி ஒன்னும் புரியல. ஆனா நம்ம பையலும் சூப்பர். இவங்க 2 பேத்தையும் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டான் 2 பேர்த்துக்குமே டெவில் ஃப்ரூட்டோட பவர் இருக்குன்னு. அவங்களுக்கு லூஃபிய பார்த்தா சிரிப்பா வருது. ஏன்னா சப்பையா டம்மி பீஸ் மாதிரி இருக்கான்ல. அதனால மக்கள்லாம் சீக்கிரமா சண்டையை ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்க சண்டையை பார்க்க நாங்க ஆர்வமா இருக்கோம்னு சொல்லி தொண்டையிலேயே கத்துவாங்க. அது மட்டும் இல்லாம அவனை கொல்லணுமாமா. ஒருத்தி நான் அவனை வாயில போட்டு லபக்குன்னு முழுங்கிடுறேன்பா, இன்னொருத்தி அவனை நான் சாகுற வரைக்கும் நசுகிறேன்பா. கடைசி வரைக்கும் நம்ம பையல ஒரு மனுஷனா ட்ரீட் பண்ணல. நம்மால அப்படியே யோசிச்சுக்கிட்டே நிப்பான். வேற அவன் அப்படியே நிக்கணுமாமா, அவங்க அடிச்சு கொல்லுவாங்களாம். எம்போட்டு லொல்லு இருக்கும். நம்ம போயில அப்படியே பயங்கரமா யோசிச்சுட்டு சரி டைம் முடிஞ்சது வெயிட் பண்ணுங்கம்மா. எது டைம் முடிஞ்சதான்னு போவாவே முழிப்பா. என்னப்பா உயிரோட விட சொல்லி கெஞ்ச போறியா, நீ என்ன கெஞ்சினாலும் உன்னை விட மாட்டோன்னு வேற சொல்லி மிரட்டுவாங்க. அவன் அதெல்லாம் ஒரு வெங்காயம் இல்லன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போவான். பாக்க எல்லாத்துக்குமே ஆச்சரியமா இருக்கும், என்ன இவன் பண்ண போறான்னு. அட நம்ம பையன் என்ன பண்ணுவான், போவா சிலையாக்குனாலே 3 பேரு, அவங்க 3 பேர்த்தோட சிலையும் தூக்கி கொண்டு போய் ஓரமா வைப்பான். ஏன்னா எப்படியும் சண்டை போட்டா டேமேஜ் ஆகிறது உறுதி. இன்கேஸ் உடஞ்சிட்டாங்கன்னா திருப்பி அவங்களை காப்பாற்ற முடியாது இல்ல, அதனால கொண்டு போய் ஓரமா வைப்பான். இவங்க அப்படியே பேந்த முழிப்பாங்க, என்ன இவன் என்னென்னமோ பண்றானேன்னு. அப்படி இறக்கி வச்சுட்டு நல்ல வேலை உடையல, என்ன காப்பாத்த போய் தான் உங்களுக்கு இந்த நிலைமை. சாப்பர் மட்டும் இருந்திருந்தானா கண்டிப்பா என்ன ஏதுன்னு செக் பண்ணி பார்த்து உங்களை சரி பண்ணிருப்பான். ஆனா அவன் தான் இங்க இல்லையே. மேபி கொஞ்சம் டைம் ஆனா போதும், நீங்க சீக்கிரமா நார்மலானாலும் ஆயிருவீங்க. ஏன்னா எங்க ஃப்ரெண்டு ரோபினை இப்படித்தான் அவகேஜி பைய கம்ப்ளீட்டா ஃப்ரீஸ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அவளை சுடுதண்ணில எல்லாம் முக்கி சரி பண்ணுங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே சாண்டர் சோனியா, ஏப்பா அவங்கள பத்தி மட்டும்தான் உனக்கு கவலையா, உனக்கு என்ன ஆக போகுதுன்னு கவலைப்பட மாட்டியான்னு கேப்பா. ஏன்னா நம்மளால அவங்க கொல்ல போறாங்களாமா. லூஃபி இருந்துட்டு வாய மூடுங்க, என்னால என்ன முடியுமோ நான் அதை பண்ணுவேன்னு சொல்லி கேத்தா அவங்க முன்னாடி போய் நிப்பான். இங்க கிக்கியோக்கு செம ஷாக்கு. அவன் மார்கரெட்டையும் மத்தவங்களையும் காப்பாத்த ட்ரை பண்றானான்னு. இவங்களுக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் அவங்களை காப்பாத்துறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பட் ஏன் இப்படி பண்றான்னு அவங்களுக்கே புரியல. நம்மால் ஒண்ணு ரைட்டு, உங்க எல்லாத்தையும் அடிச்சு தெரிக்க விட வேண்டிய நேரம் வந்துருச்சு, அடிவாங்க, நீங்க தயாராமா. அவங்களும் ஷாக் ஆவாங்க, சுத்தி இருக்க மக்களும் ஷாக் ஆவாங்க. ஏன்னா இது வரைக்கும் அவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளை பார்த்து யாருமே எதிர்த்து பேசினதே இல்ல. பேசினா கண்டிப்பா கொண்டுருவாங்க. அப்படி இருக்கவங்கள பார்த்துட்டே தமா கூண்டு இருந்துகிட்டு இவ்வளவு தைரியமா பேசுறான்ல, அதனால இந்த ஷாக்கு. வாய்க்குள்ள 30 போயிட்டு வந்தா கூட தெரியாது போல. அதுக்கப்புறம் இவன் ஏதோ ஜோக்கு பண்றான்னு சொல்லி விழுந்து சிரிப்பாங்க. ஏன்னா அவங்க சைஸ் என்ன, இவன் சைஸ் என்ன. அதுல ஒருத்தி வந்தாலே ஜெயிக்கிறது கஷ்டம், இதுல 2 பேரும் வந்திருக்காங்க, எப்படி ஜெயிக்க முடியும். சாக போற நேரத்துல கூட கண்டமேனியே காமெடி பண்றானே, இந்த ஆம்பளை பையனோட செம காமெடின்னு சொல்லி நம்மால கடைசி வரைக்கும் ஒரு டம்மி பீஸா தான் போர்ட்ரேட் பண்ணுவாங்களே தவிர அவன் இதுக்கு முன்னாடி அடிச்சு தெரிக்க விட்ட மேட்டர் எல்லாத்தையும் நோட் பண்ணவே இல்லை. லூஃபி அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு, அப்படின்னா உங்களை அடிச்சா உங்களுக்கு ஓகேவான்னு வேற கேட்பான். அந்த மேரி கோல்டு ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்ட்டு நம்ம லூஃபிக்கு வார்னிங் கொடுப்பா. நான் மட்டும் இடத்துல இருந்தேன்னா உட்கார்ந்துட்டு இருக்காங்களே மக்கள், அவங்களுக்கும் நம்ம ஸ்டேஜுக்கும் இடையில இருக்க குழியில மட்டும் விழமாட்டேன்னு சொல்லுவா. ஏன் இப்படி சொல்றான்னு அப்படியே எட்டி பார்த்தா எல்லாம் ஷார்ப்பான பிளேடுங்க. ஊச்சியா எக்கச்சக்கமா அடிக்கி வச்சிருக்கும். விழுந்தா போதும் மொத்த பாடியும் ஜல்லி கரண்டி ஆயிரும். நீ உள்ள விழுறதுக்கு தயாராங்கிற மாதிரி கேப்பா. உடனே நம்மளும் நான் ரெடிம்பா. அப்படின்னா நீ செத்தடான்னு சொல்லிட்டு கோடாரி எடுத்து அட்டாக் பண்ண ரெடி ஆவாளா. அப்ப அந்த போவா கூப்பிட்டு 2 பேத்துக்கு ஆர்டர் போடுவா, அவனை கண்டிப்பா கொல்லணும், உயிரோட விடவே கூடாதுன்னு. இந்த சண்டையில இவனுக்கு கொடுக்கிற பனிஷ்மெண்ட்டை வச்சுதான் இந்த ஐலாண்டுக்குள்ள வரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அவங்களை எதிர்க்கிறவங்களுக்கும் கொடுக்கிற ஒரு கிரேட்டஸ்ட் தண்டனை. இப்படி அவ ஆர்டர் போட்டோன்னே எல்லாம் பயங்கரமா கத்துவாங்க. அப்புறம் என்ன, அந்த மேரி கோல்டுங்கிறவ கையில இருக்க கோடாரிய வச்சு கண்ட மேனிக்கு நம்மளால அட்டாக் பண்ணுவா. எல்லா அட்டாக்லயுமே எஸ்கேப் ஆகி ஓடிட்டே இருப்பான். அப்பவே அவளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நம்ம பையகிட்டையும் ஏதோ ஸ்கில் இருக்குன்னு. கடைசியா பண்ண அட்டாக்ல ஜம்ப் பண்ணி வேற ஓடுவானா. உடனே அவ வாய்க்குள்ள இருந்து பர்பிள் கலர்ல என்னத்தையோ துப்புவா. நல்ல வேலை லூஃபி அதுல சிக்கல. என்னன்னா அது அங்க இருக்க கட்டையில போய் விழும். அப்படி விழுந்தவனே அந்த கட்டை அப்படியே உருக ஆரம்பிக்கும்.
என்னன்னா அது பவர்ஃபுல்லான பயங்கரமான பாய்சன். அடுத்தடுத்து அதை வச்சு லூஃபிய பயங்கரமா அட்டாக் பண்ணுவான். அது பட்டாலே வெந்துரும். நம்ம பையலும் அந்த அட்டாக்ல இருந்தெல்லாம் கஷ்டப்பட்டு ஏர்ல எல்லாம் பல்ட்டி அடிச்சு ஜம்ப் பண்ணி போய் நிப்பான். எப்படியே ஓடிட்டே தான் இருக்கணும்னு சொல்லி அவ அட்டாக் எல்லாத்துலயும் எஸ்கேப் ஆகி ஓடி போய் அவன் மேல ஒரே மிதி. நம்ம பையலோட காலு பவுன்ஸ் ஆகி ரிட்டர்ன் ஆகுமே தவிர அவன் மேல எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்ல. அதுக்கப்புறம் அவ ஒரு அடி வைப்பா, அப்படியே தெரிச்சு அடிச்சு போய் விழுவான். அண்ட் அது மட்டும் இல்லாம லூஃபிக்கு பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்கும். அவனால நம்ப முடியல, ஏன்னா நம்ம பையன் ரப்பரு, அவனுக்கு என்ன அடிச்சாலும் வலிக்காது. இப்ப ஏன் வலிக்குதுன்னு அப்படியே முழிப்பான். இங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் லூஃபி கையை ஸ்ட்ரெச் பண்றான்ல, அதை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா இப்பதான் அதை முதல் டைம் பாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் கிக்கியோ கேங்கும் குஜா பைரட்ஸும் மட்டும்தான். இப்ப மக்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் கோடாரி வச்சு அடிக்கும் போது இங்க லூஃபிக்கே டவுட் ஆயிருச்சு. இந்த அளவுக்கு வலிக்குது, நம்ம நிஜமாவே ரப்பர் தானா இல்ல பவர் போயிருச்சான்னு சொல்லி வாயெல்லாம் இழுத்து பார்ப்பான். அதெல்லாம் எதுவும் இல்ல. அப்புறம் எதுக்கு இந்த அளவுக்கு பெயின் ஆகுதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த சாண்டர் சோனியா அவ வாழ வச்சு அவனை லபக்குன்னு புடிச்சிருவா. என்ன தம்பி அவகிட்ட மட்டும் சண்டை போட்டுட்டு இருக்க, இங்க நான் ஒரு இருக்கேன் மறந்துட்டியா, நானும் கொஞ்ச நேரம் உன் கூட ஃபன் பண்ணி விளையாடுறேன்னு சொல்லி அவளோட வாழை வச்சு லூஃபிய நல்லா இருக்குவா. அவனால வலி தாங்க முடியாம கதறுன்னு கதறுவான். அது எப்படி பாசிபிள்? நம்ம பையன் ரப்பரு, அவனை என்னதான் பிதுக்குனாலும் அப்படியே நசுங்குவானே தவிர அவனுக்கு வலின்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. அப்படி வலிக்கணும்னா கத்திய வச்சுதான் வெட்டணும். அப்புறம் ஏன் இப்படி வலிக்குதுன்னு பயங்கரமா யோசிப்பான். இதே மாதிரிதான் கடைசியா ஒரு சண்டை நடந்துச்சு. அதான் அந்த சென்டோமாருன்னு ஒருத்த மேல கம் கேட்லிங் பவரை யூஸ் பண்ணி கண்டமேனி அட்டாக் பண்ணான். ஆனா அவன் திருப்பி ஒரே அடியில நம்ம பையல 2 டைம் திருகி விட்டுட்டான். அதே மாதிரிதான் இப்பவும் இருக்குது. சொல்ல போனா அவனுக்குமே எந்த ஒரு பவருமே கிடையாது, டெவில் ஃப்ரூட்டோட பவரும் கிடையாது. அப்புறம் என்னவா இருக்குன்னு ஒரே குழப்பம். உடனே அந்த பவரை பத்தி அந்த சாண்டர் சோனியா கிட்ட கேட்பானா, அவ சொல்ல மாட்டேன்பா, ஏன்னா அது சீக்கிரட் ஆமா. என்னதான் ஆப்பனன்ட் செத்து போறதாவே இருந்தாலும் அவங்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லுவான். இப்ப என்னன்னா நம்ம லூஃபியால ஹக்கி பவரை யூஸ் பண்ண முடியாது. இவனுக்கு மட்டும் இல்ல, வெளியாளுங்க யாராலையுமே அந்த பவரை யூஸ் பண்ண முடியாது. அதனாலதான் நீ வீக்கா இருக்கன்னு வேற சொல்லுவா. இவங்களுக்கு தெரியல ஹக்கி பவரை யாரெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இதுல வேற பில்டப். அப்ப லூஃபி வலி தாங்க முடியாம கத்திட்டு இருப்பானா. அப்ப அவ பார்த்து லெஃப்ட் லெக்க வச்சு நீ அடிக்க போறேன்பா, அடுத்து நம்ம பையன் அவன் காலை வச்சு அவளை அப்படித்தான் மிதிக்க வருவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவளால அடுத்து நம்ம லூஃபி என்ன பண்ணுவான்னு சொல்லி கரெக்டா மைண்ட் ரீட் பண்ண முடியும். பையன் அசைய முடியாம அப்படியே முக்கிட்டு இருப்பானா, அவனை அப்படியே தூக்கி சாக் ஸ்லேம்னு சொல்லி கீழே வச்சு ஒரே அடி. எல்லாத்துக்கும் செம ஹாப்பி. பட் நல்ல வேலை நம்மளுக்கு வலிக்கல. அப்ப இதுக்கு முன்னாடி ஹக்கி பவரை யூஸ் பண்ணதுனால தான் வலி இருந்திருக்கு போல. சரி ரைட்னு சொல்லிட்டு கண்ட மேனிக்கு கம் கேட்லிங்னு சொல்லி அவள் அடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட பஞ்ச் வைப்பான். அவன் பண்ற எல்லா பஞ்சிலையுமே அவன் அசால்ட்டா பாடியை மூவ் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டே இருப்பான். அதுவும் பயங்கர வேகமா. இதுக்கு பேரு தான் ஸ்னேக் டான்ஸ். இந்த சோனியா கிட்ட இருக்க ஹக்கியை யூஸ் பண்ணி எதிராளி என்ன அட்டாக் பண்ண வரான்னு ப்ரெடிக்ட் பண்ணி அதுல இருந்து ஈஸியா அவளால எஸ்கேப் ஆக முடியும். லூஃபி என்னதான் முக்குன்னு முக்குனாலும் ஒன்னும் வேலைக்கு ஆகல. இவன் என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான்னு அவளால ஈஸியா ரீட் பண்ண முடியுது. அப்ப பின்னாடி இருந்து மேரி கோல்டு, என்னப்பா ஃபுல்லா அடிக்கிறதுலயே பிஸியா இருக்க, இங்க ஒருத்தி இருக்கேன் கவனிக்கலையான்னு சொல்லுவா. திரும்பி பார்க்கும்போது வயித்துல ஒரே அடி, அப்படியே தெரிச்சிருவான். மொத்தம் நாங்க 2 பேர் இருக்கோம் கண்ணா, அதனால எப்பவுமே சண்டைக்கு ரெடியா இருந்து வேற சொல்லுவாளா. இங்க நம்ம பையன் அடிச்சு புரண்டு அப்படியே திருச்சு பறேந்து போவான். கீழே தான் அவங்க 3 பேர்த்தோட சிலையும் இருக்கும். சொல்ல போனா அவங்க மேலதான் விழ போவான். அது தெரிஞ்ச உடனே அங்க இருக்க செவுத்துல ஒரு மிதிய போட்டு இன்னும் பின்னாடி போவானா. இங்க தானே அந்த ஷார்ப்பான பிளேட்ஸ் எல்லாமே இருக்குது. போவாலாம் பார்த்துட்டு முழிப்பா, இவன் என்ன லூசான்னு. இவங்க 2 பேத்துக்கும் செம ஹாப்பி, ஒரு வழியா விழ போறான்னு. ஆனா அவனை சும்மா விடலாமா, பொழக்கணும் இல்லன்னா எஸ்கேப் ஆயிடுவான்னு சொல்லி அவங்க 2 பேர்த்தோட வாழை வச்சு அவனை ஒரே அடி. அதுவும் அந்த ஹக்கி பவரை யூஸ் பண்ணிருப்பாங்க போல, வயலுக்கு பயங்கரமா வலிக்கும். அப்படியே முடியாம அடிச்சு புரண்டு நேரா கீழே தான் விழ போவான். சுத்தி இருக்க அத்தனை பேத்துக்கும் செம ஹாப்பி. ஆனா கிக்கியோ மட்டும் தான் பார்த்துட்டு ஷாக் ஆவா, ஐயோ அவன் விழ போறானேன்னு. நம்ம பையலாலையும் எதுவும் பண்ண முடியல, ஏன்னா அவங்க அடிச்ச அடியில பாடி பயங்கரமான பெயின். அப்படியே வலி தாங்க முடியாம ஐயோன்னு கத்திக்கிட்டு கீழே பொறுமையா விழுகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.